தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 7/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 14:72 மிகவும் அழுதான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, மனம் உடைந்து அழுதார் என்கின்றது. பிரியமானவர்களே, நாம் கிருபையின் நாட்களை அனுசரித்து வருகின்றோம். இந்த கிருபையின் வார்த்தைகளில் கர்த்தர் நமக்கு இன்று கூறுவது என்னவென்றால், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தானே? அப்படி என்றால் நாம் முழுவதும் பரிசுத்தமாவதற்கு கர்த்தர் கூறும் ஒரு ஆலோசனை என்னவென்றால், மிகவும் அழுதான் என்று இதில் பேதுருவை குறித்து இந்த வசனத்தில் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, பேதுரு கர்த்தரை மறுதலித்தான். காரணம், அவனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக. ஏனென்றால் அவர் உண்மையிலேயே இயேசுவின் சீடர் என்று தெரிந்தால் அந்த யூதர்கள் அவரை கொன்று விடுவார்கள். எனவே தன் உயிரை பாதுகாக்க பயந்து மறுதலித்தான். பின்பு அவன் உணர்த்தப்பட்டு மிகவும் அழுதான். அழுததும் கர்த்தர் அவனுடைய அழுகையை பார்த்து அவன் செய்த அந்த துரோகத்தை மன்னித்து பேதுருவிடம் கூறினார், என் சபையை உன்மேல் கட்டுவேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம் இறைவன் கண்ணீரை காண்கின்றவர், கண்ணீருக்கு மனதுருகிறவர் என்று இந்த வசனத்தின் மூலம் நாம் தெளிவாக அறிந்து கொள்கின்றோம். ஆகவே நாமும் இந்த கிருபையின் நாட்களில் நாம் அறிந்தும் அறியாமலும் பேதுருவை போன்று நம்முடைய ஜீவனை பாதுகாப்பதற்கு, நாம் செல்வந்தராய் வாழ்வதற்கு, வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு, உலகத்தில் சந்தோஷமாக உலக இன்பங்களுக்காக இறைவனுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து அவருக்கு துரோகியாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லவா? அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நாமும் மனம் கசந்து அழுவோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து பேதுருவை போன்று நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக மனம் கசந்து எங்களுடைய பாவங்களை, உமக்கு செய்த துரோகத்தை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் உம்முடைய மனதை உருகச் செய்து உம்முடைய இரக்கத்தை பெறலாம் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களுக்காக, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்திற்காக அழுது மன்றாடுகின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பாவங்களை, உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை மன்னித்து எங்களையும் எங்கள் சந்ததியையும் பேதுருவை போன்று ஆசீர்வதியுங்க. உமக்கு உண்மையிலே ஊழியம் செய்கின்ற ஒரு பாத்திரவான்களாக எங்களையும் எங்கள் சந்ததியை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.